ஆனா இந்த ப்ராசஸ்ல இதை நம்ம இந்த மாதிரி இந்த ஒரு பிரயாணத்துல இருக்கும்போது சுவாமி இந்த லெட்டர்ல அழகா பியூட்டிஃபுல்லா என்னென்னலாம் ரிஸ்க் இருக்குதுல அப்படிங்கிறதையும் சொல்றாரு. என்னென்ன இடர்பாடுகள் வரும், உனக்கு இடைஞ்சல்கள் என்னென்னலாம் வரும்னா மைண்ட்ஸ் விஷியஸ் கேம் அப்படிங்கிற சுவாமி. மைண்டோட ஒரு மோசமான ஒரு கேம் விளையாட்டு என்னன்னா அதுல இருந்து வர ரெண்டு விஷயம், ஒன்னு ஆசை, இன்னொன்னு உந்துதல்கள், இம்பல்சஸ். இது ரெண்டுத்துக்கும் நீ அதை செவி கொடுத்துட்ட அப்படின்னு சொன்னா இந்த மறுபடியும் வெளியில இருக்கிற சர்ச் தான் போயிட்டு இருக்குமே தவிர உள்ளுக்குள்ள போய் உன்னுடைய தேடுதல் நடக்காது. இதுன்னு பாட்டு ஒரு எக்ஸாம்பிளோட நான் சொல்றதுக்கு முயற்சி பண்றேன். ஒரு மளிகை கடை இருக்கு, ஓனர் இருக்காரு. அவர் என்ன பண்றாரு, அந்த கடையில வேலை செய்யற பையனை பார்த்து அந்த கஸ்டமருக்கு ப்ராடக்ட் எல்லாம் கொடுத்தாச்சு, நீ போய் பணம் வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்றாரு. இந்த பையன் போறான், பையன் போயிட்டு பணம் கேட்கறான், வாங்கிட்டு வந்துடுறான். இப்ப இந்த இடத்துல அந்த பையன் என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, ஓனர் சொல்றாரு நான் செய்யறேன். இப்ப இங்க ஓனருங்கிறது ஆன்மா, அந்த பையன்கிறது தான் நான். போய் கஸ்டமர்ட்டவே பணம் வாங்கிட்டோம், பணத்தை வாங்கிட்டு வந்து விட்டு கொடுக்கணும். உதாரணத்துக்கு இப்ப அந்த பணத்தை கையில வாங்கினதுக்கு அப்புறம் இந்த பணத்தை நான் பாதி கொடுத்தா ஓனருக்கு என்ன தெரியுமா, இல்ல ஃபுல்லாவே நான் எடுத்துக்கிட்டா என்ன ஆக போகுது, இல்ல கஸ்டமர் பணமே கொடுக்கலன்னு சொன்னவருக்கு மட்டும் ஓனருக்கு என்ன தெரிய போகுது, இப்படி எல்லாம் இந்த ஆசைப்பட ஆரம்பிச்சிட்டான் அப்படின்னு சொன்னானா ஓனர்கிட்ட நம்ம விலக வேண்டி இருக்கும். அப்ப சுவாமி என்ன சொல்றாருன்னா, இந்த 17th November 1985 டிஸ்கோர்ஸ்ல இப்ப உதாரணத்துக்கு எனக்கு சுகர் இருக்குன்னா ஒரு மிஷினை வச்சு நம்ம செக் பண்ணி பாத்துக்கிறோம் இல்லையா, இது எனக்கு சுகர் இருக்கா இல்லையா, உனக்கு ஆசை இருக்கா இல்லையான்னு எப்படி தெரியணும்னா சுவாமி என்ன சொல்றாருன்னா, பலன் மேல் பற்றுதல் இருந்தால் அப்போ உனக்கு ஆசை இருக்குன்னு அர்த்தம்.